ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த 2024 தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் கிரைம் ட்ராமா தான் மிஸ்டர் பச்சன். இந்த படத்தில் நம்ம ரவி தேஜா லீடோவில் எடுத்து நடிச்சிருக்காப்புல. அண்ட் இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ரைடு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அண்ட் எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே படத்தோட கதை என்ன அப்படின்னு தான் பார்த்துருவோம். படத்தில் வர்ற நம்ம ஹீரோ ரவி தேஜ். ஸோ இவர் வந்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிஸ்டர் பச்சன் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவர் வந்து அமிதாப் பச்சனோட பயங்கரமான ஃபேனு. அண்ட் கூடுதலாக இவர் பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னா ஸோ ஐடி ஆஃபீஸராக இருக்கிறாப்ல. அப்படி ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்குற மாதிரி போய் ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா லஞ்ச பணம், அதாவது வந்து இல்லீகலாக சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே வெளியில் ஈஸியாக கொண்டு வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை சீஸும் பண்ணிடுறாப்ல. பட் அந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாலும் இவருக்கு வந்து சஸ்பென்ஸை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சஸ்பென்ஸுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து வீட்டோட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வராரு. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இவரோட வாழ்க்கை வந்து லவ் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சஸ்பென்ஷன் முடிஞ்சு திருப்பி வந்து டியூட்டிக்கு வரப்போ ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு வந்து இவரை வந்து கூட்டு போக ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ரைடு தான் வந்து நம்ம ஆக்டர் ஜெகபதி பாபுவோட வீடு. ஸோ அவர் வீட்டில் போய் நம்ம ஹீரோ என்னெல்லாம் ரைடு பண்ணி வெளியில் கொண்டு வந்தார், எத்தனை நாள் ரைடு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த படத்தை அப்படி தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி நிறையவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படத்தோட ஃபஸ்ட்டு 1 hour வந்து பயங்கரமான ஒரு போரிங் சப்ஜெக்ட் தான். அதுலேயுமே லவ் ட்ராக்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்திருப்பாங்க. பிகாஸ் படத்தில் ஹீரோயின் இருக்காங்க. ஸோ பாக்கியஸ்ரீ அப்படின்னு ஒரு ஹீரோயினை எடுத்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஹீரோயினை வச்சு ஒரு லவ் போர்ஷன்ஸை ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சு திணிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்துக்கு அது தேவையா அப்படிங்கிற டவுட் தான் கண்டிப்பாக இருக்குமே தவிர ஸோ ஹீரோயின் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சாமிங்கான லுக்கில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேயுமே நிறைய இடங்கள்ல நம்ம ராஷ்மிகா மந்தனோட சிஸ்டரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஃப்ரேமில் வந்து அவங்க தெரியுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இந்த படத்தில் வர ஒவ்வொரு சாங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்லாம் நல்லா இருந்தாலும் சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் அந்த விஷுவல்ஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இதை தாண்டி படத்தோட செகண்ட் ஹாஃபாவது அப்போ வந்து படத்துக்குள்ளே வந்துட்டாங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபுமே தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஜெகபதி பாபு வந்து வில்லனா இல்லை காமெடியனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் செகண்ட் ஹாஃபில் எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனுக்கான ஒரு ரோலுமே அந்த இடத்துல பெரிய லெவலில் ரைட்டிங் இல்லை. அண்ட் காமெடியன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சரி, இப்போ நம்ம ரவி தேஜோட பர்ஃபார்மன்ஸ்னா ஆஸ் யூஷுவல் அவர் எல்லா படங்களுமே இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. இதே மாதிரியான கெட்டப்பில் தான் வருவார். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே அவரோட லுக்ஸில் வந்து இருக்காது. அப்படின்னாலும் படத்தில் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸு அவரோட ஃபேன்ஸுக்கு என்னென்ன ட்ரீட் கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்தை கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அதில் ஓப்பனிங் இன்ட்ரோவில் ஆரம்பிக்கிற படம் தான். ஸோ படம் எண்டிங் வரைக்கும் அவருக்கான படமாக தான் கண்டிப்பாக இதில் ரைட்டிங் இருக்குது. இதில் தனிப்பட்டு இந்த படத்தில் பார்க்கக்கூடிய சீன்ஸை வச்சு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சது அந்த ரைடு போர்ஷன்ஸில் அவங்க எடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சவுத்தை உடைப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை உடைப்பாங்க. உடைச்சா மட்டும்தான் அந்த பொருள் கேஷ் எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி அந்த இடத்துக்குள்ள பொருளுக்குள்ளுக்குள்ள வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி தான் அந்த காசெல்லாம் உள்ளே வைக்கணும். அப்படின்னா அது அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வருது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நார்மலாக நிறைய படங்களில் ரைட் பண்ணுற மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். கிணத்துக்குள்ளே எடுக்கிறது, காருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டி டேங்க் உள்ள போடுறதுன்னு இந்த மாதிரியான காட்சிகள் வரும். அது யதார்த்தமாக இருந்துச்சு, தேவைப்படுற இடங்கள்ல எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸுமே இப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து படத்துக்காக இவங்களா கிரியேட் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பட் எனிவேஸ் படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கும். படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு ஓகேஸ்டான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.